ஏன்னா வண்டி பயங்கரமாக சீரி பாயுதுன்னு பார்க்குறீங்களா பெங்களூரில்? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். சாயந்தரமாக ஏறினது மெஜஸ்டிக் போகணும்னு ஏறினேன். ஏலகம் கலர்ந்து போகிறாரு 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 போய்கிட்டே இருக்காரு. எப்போ மெஜஸ்டிக் போவேன்னு தெரில. அது நம்ம ஊருக்கு வண்டி இருந்தால் கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு போகல. பெங்களூரில் போகிற மாதிரியே தெரில. எந்த பயங்கர சரவணா இது. எப்போ பார்த்தாலும் அப்படியே பசிக்குது சாப்பிடணும்னு சொன்னேன். பக்கத்தில் ஏடிபி இருக்குன்னாங்க. ஏடிபியை தேடி 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 எகிப்து வரைக்கும் நடந்து வந்துட்டேன். இந்த ஏடிபியை காணோம். ஆஹா, ஏடிபி கிடச்சிருச்சு. ட்ரம்ஸ்டிக் இட்லி அண்ணையா? அண்ணா, இது பேர் என்ன தெரியுமா? முருங்கைக்காய் இட்லி. எங்கள் ஊரில் பாக்யராஜுன்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அதனால தான் ஆர்டர் பண்ணேன். சூப்பராக நல்லா சாப்பிட்டீங்க. டீ ஆர்டர் பண்ணேன். சுகரோடு தான் இருக்குன்ட்டாங்க. ஒயிட் சுகர் இல்லை வேணான்னு சொன்னேன், இல்லைன்ட்டாங்க. காஃபி வேணால் சுகர் இல்லாமல் தரேன்னாங்க. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். காஃபியோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இந்த அளவு தான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஜாஸ்தி நம்ம குடிக்கக்கூடாது. காஃபியோ டீயோ நீங்கள் சைனீஸ் பார்த்தாலுமே இந்த சைஸில் தான் குடிப்பாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த அளவு மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. கங்கா நகர் கிட்ட வந்திருக்கேன். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே வைக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம். ஒரு குட்டி ஃப்ளவர் மார்க்கெட், மினி ஃப்ளவர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். हेलो जी, हेलो।